ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப போர் அடிக்கிறான். ஒரு மாரி ஒரே இடத்துலயே வந்து தேய் தேய்ன்னு தேய்ச்சு பையர்ஸ் எல்லாம் வந்து சாவடிச்சுட்டு இருக்கான். பிரைஸ் மூவ்மெண்ட்டே சுத்தமா இல்ல மார்க்கெட்ல. ஒரு மாரி சைட்வேஸ். என்ன போனாலும் சைட்வேஸ் இப்படியே தான் சுத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரியே வந்து நேத்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு டேக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் குடுத்துட்டு அதோட சைட்வேஸ் தாங்க. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பெருசா நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 114 ரஃபேல் ஃப்ளைட் ஜெட்டுக்கான ஆர்டர் ஒண்ணு வந்து இது பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் இப்போதைக்கு இதுல உள்ள நியூஸ். வேற எதுவும் பெருசா எந்த நியூஸுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால குளோபல் நியூஸஸ்ல கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. மேபி குளோபல் நியூஸஸ் ஏதாவது பெருசா வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அடிப்பான்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவரைக்கும் இப்படி தான் இருப்பான்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா வந்து நிஃப்டியோட அடுத்த லெவல்ஸ் என்ன? என்ன மாரி மூவ் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டி வந்து 25,900 அப்படிங்கிற ஒரு மைனர் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து க்ளோசிங் வச்சாங்க. ஸோ நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், பாசிட்டிவ் சைடு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அல்லது ஒரு சின்ன கேப் அப் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி 26,000 பிரேக் பண்ணா அப்படின்னா, கண்டிப்பா வந்து 26,150 நோக்கி அவங்க வந்து போவாங்க. ஏன்னா அதான் அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 150 தான். ஸோ அந்த 26,000 அப்படிங்கிறதுமே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து மேல வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு நாளைக்குமே அந்த சப்போர்ட்டுக்கு மேலயோ, இல்ல ரெசிஸ்டன்ட்க்கு மேலயோ தான் ஓப்பன் ஆகுறான். ஓப்பன் ஆயிட்டு அதே இடத்துல சைட்வேஸ்ல தான் இருக்கான். இன்ட்ராடேல மூவ்மெண்ட்டே குடுக்க மாட்றான். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவலா வந்து 25,900 உங்களுக்கு இருக்கும். அது மைனர் சப்போர்ட் தான். ஸோ மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ இருக்க 25,800 தான் மேஜர் சப்போர்ட். இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஐடி சுத்தமா மொமெண்டமே இல்லங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ட்ரெண்ட் லைன் ஜோனுக்கு மேல சைட்வேஸ். அவனும் இன்னைக்கு சைட்வேஸ் தான். கேப் அப் ஆனா திரும்ப வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கான். ஸோ அவனும் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பெருசா கிடைக்கல அவன்கிட்ட இருந்தும் நிஃப்டிக்கு. ஸோ மெயினா யார்கிட்டலாம் தான் சப்போர்ட் கிடைக்கணுமோ அவங்கலாம் இப்போ சப்போர்ட் குடுக்காதனால மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயே இருக்கு. ஓகேங்களா? ஐடி வந்து சுத்தம் ஒஸ்ட்டு. ஆனா அவன் 35,350 பிரேக் பண்ணல. அத பிரேக் பண்ணானா இன்னும் சிக்கலாயிரும் ஐடிக்கு. ஏன்னா பெரிய செல்லிங் இருக்கு அதுக்கப்புறம். ஸோ அத பிரேக் பண்ணாம ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணாலே ஒரு நல்ல நியூஸ் தான் ஐடிய பொறுத்தவரைக்கும். அவன் வந்து கூல் டவுன் ஃபேஸ்ல தான் இருக்கான். ஒரு செல் ஆஃப் ஆகி கூல் டவுன்ல இருக்கான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்னைக்கு அவன் சூப்பரா கேப் அப் ஆனான். ஸோ நான் அதுலேருந்து மொமெண்டம் அப்படியே புடிச்சு மேல போயிருவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா க்ளோசிங் வந்து செல் ஆயி தாங்க க்ளோசிங் வச்சிருக்கானுங்க. ஸோ அதனால அதுவும் நம்மளால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவனும் சைட்வேஸ்ல தான் இருக்கான். மேஜரா சப்போர்ட் பண்ண வேண்டிய எல்லாருமே சைட்வேஸ்ல இருந்தா நிஃப்டி அப்புறம் என்னதான்டா பண்ணும்? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவன் வந்து அந்த ஜோனுக்கு கீழ போயிட்டாங்க மறுபடி. ஸோ இவன் தாங்க இப்போதைக்கு பேங்கிங்கை வந்து வல்ட்டுன்னு வல்ட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? அந்த ஜோன் சொன்னா அந்த ஜோனுக்கு கீழ வந்துட்டான். நெக்ஸ்ட் சப்போர்ட் 914 தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஓகேங்களா? ஓகே. நாளைக்காவது மூவ்மெண்ட் குடுங்கடா. இன்ட்ராடேல மூவ்மெண்ட்டே குடுக்கலடா. போன வாரம் அந்த ஒரு நியூஸ் ட்ரேட் டீல் கன்ஃபர்மேஷன் நியூஸ் அன்னைக்கு ஒரு கேப் அப் நடந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து கேப் அப், கேப் டவுன தவிர இன்ட்ராடேல மூவ்மெண்ட் சுத்தமா கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அட்லீஸ்ட் நாளைக்காவது ஏதாவது மூவ்மெண்ட் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு டேவ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.